ஏதாவது பார்த்து செய்யறது பண்ணுவேல. என்ன சாரே, வக்கீல காணாம வந்ததா? போ போ, உயிரை காப்பாத்திக்கோ. ஓ வக்கீலே, பிரியாணி சாப்பிடணுமா? தம் அடிக்கணுமா? சாப்பிடணுமே. ப்ளீஸ் ப்ளீஸ் எதுக்கு சார் அந்த நகை இல்லை எனக்கு வாங்கி கொடுத்தது? என் புள்ள சத்து போய் சார், என் புள்ள சத்து போய் சார், சத்து போய் சார். எனக்கு எதுக்கு இதுக்கு நீங்களே வச்சுக்கோங்க சார், நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு கூகுள் பே பண்ண தெரியாது சார், கூகுள் பே பண்ண தெரியாது. கருப்புத்தான் எனக்கு பிடிச்ச கலரு. கஷ்டப்பட்டு நகையை வாங்கி கொடுத்தா சட்டையில கை வச்சுட்டு போறான். அதான் இவங்களுக்கு எல்லாம் நல்லதே பண்ணக்கூடாது. ஆனா பாவம் இல்ல, ஒரே பொண்ணு, சின்ன பொண்ணு. நானும் அந்த கூட அலைய விட்டுருப்பேன், சாவு விட்டுருக்க மாட்டேன். என்ன முறைக்கிறீங்க? நேற்று நைட் ஐயா வீட்டுக்கு வந்தீங்கல்ல, கொஞ்சம் யோசிச்சு செய்ய வேண்டியதை செஞ்சு கொடுத்துருந்தீங்கன்னா மனசுல எதுவும் வச்சுக்காம உடனே ஆர்டர் போட்டு கொடுத்துருப்பேன். ஐயோ அப்பா, உள்ளுக்குள்ள பயந்துட்டு தான் இருந்தேன், சாமி கிட்ட போய் சவால் விட்டமேனு. ஆனா என் கோர்ட் என்ன கை இல்லை. நான் அன்னைக்கு சொன்னதுதான், இந்த கோர்ட்டுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. கடவுளே வந்தாலும் அதை எதையும் மாற்ற முடியும். வேற பாய், சேலஞ்ச் ஓவர். நடைய சாத்திட்டு கிளம்புங்க. இந்த சாவு என் கணக்குல வராது, உங்க கணக்குல தான் வரும். ஏதோ சொல்றீங்களே காட் திங்ஸ்னு, இது ஜஸ்ட் காட் திங்ஸ். ப்ளீஸ் என்ன விட்டுடுங்க. நீங்களும் அந்த பேபி கண்ணன் டீம்னு தெரியாம உங்ககிட்ட வந்துட்டேன். நீங்க கேட்ட பணம் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். இனிமே என் கையில ஒண்ணும் இல்ல கொடுக்கறதுக்கு. தயவு செஞ்சு என்னோட எவிடன்ஸும் அந்த கேஸ் கிட்ட கொடுத்துருங்க. வேற யாராவது லாயர் வச்சு நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ். லாஸ்ட் சான்ஸ் உனக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், இங்க இருக்கிற முக்காவாசி பேர் லாயர் தான். அதுல யாராவது ஒருத்தரை தடுத்தா கூட உன் கேஸை நான் விட்டுடுறேன். இல்ல நீ வாபஸ் வாங்கணும். சார், என் கேஸை கொஞ்சம் எடுத்துக்கோங்க சார். சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். அக்கா, நீங்களாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அக்கா. அக்கா
பசங்க தோக்குறது ஒன்றும் புதுசு இல்லை. தினம் தினம் 1000 பேர் இந்த கோர்ட்ல தோத்துட்டு தான் இருக்காங்க. அப்ப இங்க தோக்குற கடைசி மனுஷன் நானா தான் இருப்பேன். இனி கோர்ட்டுக்கு நீதி கேட்டு வர ஒருத்தர் தோக்க மாட்டான், தோக்க விட மாட்டேன்.